சென்னை காணத்தூரில் இருந்து குழந்தையுடன் முட்டுக்காட்டுக்கு பாலத்தில் காற்று வாங்க சென்ற இடத்தில் பெண்களை மர்ம நபர்கள் காரில் விரட்டிய சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அந்த இரு கார்களும் போலியான நம்பர் பிளேட்டில் இயங்கியதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். பெண்களை விரட்டிய அந்த நள்ளிரவு ராட்சதர்களை தனிப்படை அமைத்து தேடி வருவதாகவும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் பெண்களை விரட்டிச் சென்று மறித்த திமுக கொடி போட்ட சஃபாரி கார் அடையாளம் காணப்பட்டது. போலியான நம்பர் பிளேட்டில் அந்த கார் பல நாட்கள் பொத்தேரி மற்றும் ஈசிஆரில் சுற்றி வந்ததாகவும் அந்த காரை போக்குவரத்து போலீசார் மறித்ததே இல்லை என்றும் கூறப்படுகிறது. அண்மையில் சாலையோரம் பிறந்தநாள் கொண்டாடிய இளைஞர்கள் சிலர் அதே கொடி கட்டிய டாடா சஃபாரி காரில் சாலையில் ஒன் வேயில் நள்ளிரவில் அலப்பறை கொடுத்த வீடியோ ஒன்றும் வெளியானது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதை தெரிவிக்காத காவல்துறையினர் சம்பவத்தில் தொடர்புடைய கார்களை பறிமுதல் செய்துள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த காரில் வந்தவர்கள் கல்லூரி மாணவர்கள் என்றும் அதில் அரசியல் பிரமுகரின் வாரிசு ஒருவர் இருந்ததாகவும் தகவல் வெளியான நிலையில் பழைய கார்களை வாங்கி விற்கும் சந்துரு என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ்.